ஸ்டீரிங்லாம் கிடையாதா அதுக்கு? கேள்வி கேட்குறேன். என்னமெல்லாம் கேள்வி கேட்குறேன். இதுதான் ஸ்டீரிங். இதுதான் ஸ்டீரிங்கா? இந்த மாதிரி கொண்ட கமலக கண்ணாபுரான்னு கேள்வி கேட்பாங்க. இன்னியோட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட். இவங்களை கூட்டு நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த மேகங்களுக்கு அடியில் கோல்டன் கேட் பிரிட்ஜ் கொஞ்சமான தெரியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், நான் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ரகுராமன்ஸ் அம்மா. தமிழ் வராது அவனுக்கு. சரி, நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். TOS system test. Okay. வந்து பெட்ரோல் போட்டு பெட்ரோலா டீசலா? அந்த ட்ரக்கு மேலே என்ன இருக்கு பாரு, ஆஃப் கேஸ்னி இருக்குல்ல, 100 LLன்னு பேர். கொஞ்சம் ஹை ஆக்டேன் பெட்ரோல். தப்பா போட்டோன்னு வச்சுக்கோயேன், விட்டான் சார் தானே. ஸோ ஒரு தப்பா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணுவோம் உட்காந்து. ப்ளூ கலர் டை வச்சுருப்பாங்க இந்த பெட்ரோலுக்கு. அப்புறம் தண்ணி இருக்கா, ஏதாவது குப்பை கலந்துருக்கா அப்படின்னு பார்த்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும். அதெல்லாம் பரவாயில்ல. இன்னும் ஆன் பண்ண அப்புறம் தான் பார்க்கணும். அந்த மொத்தம் கூட தொலைக்கூடாதுன்னா இல்லை. நான் பிடிச்சிட்டு லிஃப்ட் பண்ணும்போது நீ பிடிச்சி கீழே தரல அப்படின்லாம் அதை பண்ணேன்னா ஓரமாக இறக்கி விட்றேன். இது இருக்கா? அது பேர் என்ன? மேலே எந்த இறங்கிறதுக்கு ஒன்று இருக்குமே, பேராஷூட்டா? பேராஷூட் கிடையாது, பேராஷூட். தேங்காய் வாங்கினா உண்டு. எப்படி போகணும் தெரியும்ல, தெரியும்ல, இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸ்விட்ச் எதையும் தொடக்கூடாது. ரெண்டாவது இதெல்லாம் நீ தொடலாம். ஆனால் தொட்டேன்னா அங்கெல்லாம் கண்ட்ரோல் சர்ஃபேஸ்லாம் மூவ் ஆகும். தெரியாதாங்க? ஏழோ வந்துட்டாரு எப்படி பிரேக்கில் சரியா கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். இல்லைதான் இருந்துச்சு, கொஞ்சம் நைஸ் சத்தமாக தான் இருக்கும். ஓகே இல்லை ப்ராப். லக்ஷ்மி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி டாக்ஸி எடுத்துகிட்டு ரன்வே போகிறதெல்லாம் மொக்கையாக இருக்கும். அதெல்லாம் ஓட்டி விட்ருவோம். ஆனால் என் அம்மா வந்து பயங்கர ஃபீலிங்கில் நான் ஃபஸ்ட் எபிசோடில் போட்ட மொக்க மாதிரியே ஏதோ சொன்னாங்க. அதை கேட்டு தொலைங்க. முன்னாடியெல்லாம் வாசலில் மேலே பிளேன் போனாலே திரு ஓடி போய் நானும் அண்ணா வந்து பார்த்துட்டு இருப்போம். என்னமோ மேலே உட்காந்துருக்குறோம், நம்மள தான் பார்க்குற மாதிரி டாட்டாலாம் காமிப்போம். அப்புறம் இவெல்லாம் நல்லா படித்து யூஎஸ்ஏக்கு வந்தவங்க அந்த பிளேனுக்குள்ளே உட்காந்துட்டு வர வாய்ப்பு கிடச்சிது. இப்போ என்னடான்னா அவனே பிளேனை ஓட்டி அவன் பக்கத்தில் உட்காந்துன்னு போகிறோம். இது கிடச்சிருக்க, அதாவது வாழ்வு எனக்கு. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. கிரவுண்ட் 1 Charlie Alpha ரெடி. இருக்காது இல்லை, ஒரே ஒரு ரன்வே தான் இங்கே. அவன் ஃபுல்லாக பிளான் பண்ணி முடிச்ச அப்புறம் வெளில வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுப்பான். 1 Charlie Alpha straight out departure runway 21 for takeoff. Straight out departure 1 Charlie Alpha 31 clear for takeoff. Report these Juliet text to parking your discretion and monitor. Take my discretion for the Juliet. Yeah. அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, என்ஜாய் பண்ண ஃபர்ஸ்ட், அப்புறம் வீடியோ எடுக்கலாம். இது மாதிரி நான் அதை பார்க்கல, வேறு வச்சிருக்கேங்க. இது அவ்வளோதான். ஓகே, வெளிக்கு போகிறது. ஓகே, ஃபைனல் இஸ் கிளியர். மேலே அந்த பக்கமும் பிளேன் இல்லை, இந்த பிளேன் எல்லாம் வந்தாச்சு. லைட்டாக காத்தடிக்கிறது. ஆடுதா? இதுக்குள்ளேயே ஆடுது அவனுக்கு லைட்டாக. சரி, டென்ஷனே ஆகக்கூடாது. ஓகே, காத்துக்காக அது காமிச்சு. ஓகே, 30 as visualized. 30 and rotate.
பிரான்சிஸ்கோல அவ்வளோ டிராஃபிக் இருக்கும்போது we need some ஸ்பேஸ் இல்ல. அப்போ ஓரமா போறதுக்கு சர்வீஸ் ரோடு அந்த மாதிரி சர்வீஸ் ஏரியா இருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ வந்து கண்ணா விட பெரிய ஏர்போர்ட் இல்ல, ஸோ எக்கச்சக்கமா டிராஃபிக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரூட்ல தான் போகணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிடுவாங்க, சர்வீஸ் ரோட் மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலே வந்து கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸ்பேசிங்லாம் அவளோட ரெஸ்பான்ஸ். அவன் வந்து instead of giving instruction, why can't they take their own control? அவளே உன்னோட ஃபிளைட் அப்படி அப்படி போகணும்னு கண்ட்ரோல் எடுத்துக்க ஆக்சுவலாக அதான் எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. அதுக்கு நான் அவங்களால ரிமோட் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நான் தான் பைலட் இன் கமாண்ட். ஆனால் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர் ஸ்பேஸில் மட்டும் கரெக்டாக இதான் ஹெட்டிங் இதான் ஆல்டிடியூட்னு கொடுத்துருவோம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் பார்க்குறீங்கல்ல, 4 ரன்வே இருக்கு. 2 பேரலல் ரன்வே இந்த பக்கம், 2 பர்பெண்டிகுலர் ரன்வே அந்த பக்கம். ஏன் 4 ரன்வே இருக்கு அப்படின்னு யோசிச்சு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க முடிச்சா. நான் ஒரு க்ளூ தரேன். என்னதான் 4 ரன்வே இருந்தாலும் ஒரு சமயத்துல 2 ரன்வே தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? சில நாளைக்கு இந்த 2 ரன்வே யூஸ் பண்ணுவாங்க, சில நாளைக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற 2 ரன்வே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னைக்குமே 4த்தையும் சேர்த்து யூஸ் பண்ண மாட்டாங்க, எவ்வளவு டிராஃபிக் வந்தாலும். அது ஏன்? அந்த கிளவுட்ஸ் மேல கொஞ்சம் போறோம். ஓகே, வேகங்களுக்கு உள்ள போகும்போது கொஞ்சம் ஆடுவோம், மேலே போகும்போதெல்லாம் டர்புலன்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. டோன்ட் வரி. அங்கே பாருமா, அதுதான் வந்து சான் பிரான்சிஸ்கோ, ஒரு குட்டி சிட்டி தான். ஸோ அங்கே ஒரே மேகங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் எங்கேயோ கோல்டன் கேட் பிரிட்ஜ் இருக்கு. அதை போய் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிட்டக்கே போய் அதுலேயே நடந்திருக்கோம். ரொம்ப போன தடவை சான் பிரான்சிஸ்கோ வந்த போது 2-3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வருஷம் ஆயிருக்குமா? சரி, ஞாபகம் எனக்கு. வீட்டு போய் பாரு. கோல்டன் கேட் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது ஏன் ரெட் கலர்ல இருக்கு? பெயிண்ட் அடிச்சுட்டோம் அந்த கலர்ல. கரெக்ட். சான் பிரான்சிஸ்கோ நிறைய டிராஃபிக் இருக்குமா? ஆமா, நிறைய டிராஃபிக் இருக்குல்ல. ஏடிசி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டே வருவா முக்கால்வாசி டைம், அந்த பக்கம் டிராஃபிக் இருந்தால் அவாய்ட் பண்ணு, டேர்ன் பண்ணு அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம வந்து விஷுவல் ஃப்ளைட் ரூல்ஸ் விஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு சினாரியோவில் ஓட்டின்னு இருக்கோம். நம்மளோட டிராஃபிக் அவாய்டன்ஸ் நம்மளே வெளில பார்த்து இடிக்காமல் போகிறது நம்மளோட பொறுப்பு. முன்னாடி ஸ்க்ரீன்லேயும் காமிச்சுனே வரும் டிராஃபிக், ரைட் சைடில் இருக்கிற ஸ்க்ரீனில் காமிப்பாரு. ஆக்சுவலாக எனக்கு அந்த கேமரா கூட நான் வந்து 2 ஸ்க்ரீன்லேயும் என்னென்ன மேட்டர் இருக்குன்னு காமிக்கிறேன். முன்னாடி ஸ்க்ரீன் பாரு, நம்ம பறந்துட்டு இருக்கிறது 2500 ஃபீட்டு. அந்த க்ளவுட்ஸ்லாம் ஒரு 800 ஃபீட் இருக்கும், நம்ம 2500. சரியா? அப்படி ஹெட்டிங் கொஞ்சம் டர்ன் பண்ணி வெயிட் பண்ணேன். அது 2390 வந்து ப்ரொப்பல்லர் சுற்றுற ஸ்பீடு. இந்த 2 ஸ்க்ரீனை வச்சுட்டு எல்லாத்தையும் ஓட்டிடலாம். இது ப்ரைமரி ஃப்ளைட் டிஸ்பிளேன்னு பேர். ஃப்ளைட் ஓடுறதுக்கு தேவையான எல்லா மேட்டரும் அதில் இருக்கும். ஓகேயா? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த 2500 ஆல்டிடியூட் ஹெட்டிங் இண்டிகேட்டர், எந்த பக்கம் போயிட்டுருக்கோம், அது வந்து இப்படி போதா அப்படி போதா பிளேனு, இது பேர் ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் பேர். அது ஸ்பீடு காட்டுற மேட்டர். ஸோ இப்போ 104 knots போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளேன்னு பேர். அது ப்ரைமரி மேப். இன்ஜின் பேஜ் அமைங்கன்னா இன்ஜின் பேஜு எல்லாம் க்ரீனில் இருக்குது. ஸோ எல்லாம் ஓகே. இந்த 2 ஸ்க்ரீன் வேலை பண்ணலைன்னா அது ஸ்டாண்ட் பை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துட்டு வண்டி ஓட்டிடலாம். பேசிக்கலாக அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது. அவ்வளோதான் மேட்டர். இது இவ்வளோ 3 ஸ்க்ரீன் ஆச்சு, பராக பார்த்துட்டு ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். என்னம்மா டீப்பாக வச்சுட்டு இருக்க? அவள் பறந்து போனாலே விமானம் இஸ் நாட் அவள். இவ்வளோ டிராஃபிக், இவ்வளோ பிளேன் போடுது, இத்தனை பேரும் உன்ன மாதிரி கத்துண்டு ஓட்டி காமிக்கிறவாளா இல்ல கமர்ஷியல் பிளேன் போடுதா? வெரி குட் கொஸ்டின். அது வந்து ஓக்லாண்ட் ஏர்போர்ட். நிறைய பேர் லேண்டிங் டேக் ஆஃப் அங்கே தான் வந்து கற்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு 4 பேரலல் ரன்வே இருக்குது. ஒரு பெரிய கமர்ஷியல் ரன்வே, அது தவிர ஒரு 3 ரன்வே இருக்குது. நான் அங்கே தான் நிறையா டேக் ஆஃப் லேண்டிங்லாம் கற்றுட்டேன். எனிவே, நீ அதெல்லாம் கவலைப்படாத. ஏடிசி சமத்தா சொல்லுவா எப்படி போகணும் அப்படின்னு. நீ அப்படியே பராக் பார்த்துட்டு வா, வீட்டுக்கு போவோம்.
எழுதுவோமா? பே டூர் வித் அம்மா. கரெக்டாக ஸ்பெல்லிங்கு. ANMA ரைட். ஃபீலிங்ஸ் ஆகல? வெரி குட். அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ ஹாப்பி. வெரி ஹாப்பின்னு இது இந்த டப்பாக்குள்ளே இருக்கணும். எதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஆமாம். தமிழில் எதுனா யார் படிப்பா? அடுத்த லைன் எழுதுறதா? அதில் என்ன இருக்கக்கூடாது. நான் எஸ்ஏ எழுதுறேன்.